நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ்குமார். வணக்கம் சார். நேற்று பாத்தீங்கன்னா நாடு முழுக்க 5 மாநிலங்கள தேர்தல் நடந்துச்சு. அதற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகிறது. அதுல குறிப்பா தமிழ்நாட்டுல பார்க்கும்போது பெரும்பான்மையான நிறுவனங்கள் எல்லாருமே திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா பார்க்கும்போது 120 இடங்கள்ல இருந்து 160 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே ஆவரேஜா குறிப்பிடுறதா பார்க்க முடியுது. இதுல குறிப்பா பார்க்கும்போது ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல தாவேகா முன்னிலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்க்கும்போது திமுகவும் தாவேகாவும் ஒரே அளவிலான பர்சன்டேஜ் ஓட்டுகளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இதுதான் பேசு பொருளாக இருக்குது. அது அவங்க வித்தியாசமா சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க முடியுதா, இல்ல அவங்க உண்மையா இருக்காங்க, உண்மைக்கு நெருக்கமா அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுதா? எனக்கு தெரிஞ்ச 5 பேர் 5 ஸ்டடிஸ் நான் பார்த்தேன். 5ஓ 6ஓ அதுல 3 டிஎம்கேக்கு ஃபேவரபிளா இருந்தது. 6 பார்த்தேன்னு நினைக்கிறேன். 2 இவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு ஃபேவரபிளா இருந்தது. 1 டிவிகேக்கு ஃபேவரபிளா இருந்தது. இது எல்லாத்துலயுமே அவங்கவங்க அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல சர்வே பண்ணாங்க. நான் யாருடைய இன்டெகிரிட்டியும் சந்தேகப்படாம சின்சியராகவே முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் ப்ரிஷ்யூம் பண்ணுவேன். எதுக்கு அனாவசியமா ஒருத்தங்க சர்வேல பொய் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்னும் 4 நாள் தான் ரிசல்ட்டே வந்துட போதே. அப்போ அவங்க வேணுமே போய் சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனால அந்த மாதிரி சொல்றது ரொம்ப அபூர்வம். சில சமயம் டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் ஒன்று உண்டு. இந்த உளவு நிறுவனங்கள் எல்லாமே டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் வைப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு நாட்டை அட்டாக் பண்ணுறது போவாங்க. இவங்க அடிபட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவனை பிடிச்சி மிதிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதான் டிஸ்இன்ஃபர்மேஷன். அது மாதிரி ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு பிளான் பண்ணா அது எலெக்ஷனுக்கு முந்தி கொடுப்பாங்க. மக்கள் மனசுல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நடந்திருக்க சர்வே அவங்களுக்கு டு த பெஸ்ட் ஆஃப் தேர் நாலேஜ் அவங்க சரியா எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா சரியா பண்ண எக்ஸசைஸ்ல கரெக்டா பண்ணியிருக்காங்களாங்கிறது வேற வேற விஷயம். உதாரணமா முதல்ல இது டெலிஃபோன்ல எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த சர்வே எல்லாமே இது முதல்ல ஆஃப்டர் போல் அப்படிங்கும்போது இது வாக்கு பத்தி சரி பண்றது. ட்ரெண்டை சொல்றது கிடையாது. வாக்கு அடிப்படையில் இவங்க பேசுறாங்க. போன்ல பேசும்போது எல்லாரும் உண்மையை தான் பேசுவாங்கங்கிற கட்டாயம் கிடையாது. நேர்ல பேசும்போது ஒருத்தங்களை ஓரளவு நம்ம பார்க்க முடியும். அவரு பாஸ் பண்ணிட்டு போறாரா இல்ல நிஜமாவே உண்மையை பேசுறாரான்னு. அப்ப இந்த சர்வேல சொல்றவங்க எல்லாருமே யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறத கரெக்டா சொன்னாங்கன்னு சொல்லி கிடையாது. உதாரணமா இந்த சர்வீஸ்ல இப்ப பல விஷயங்கள் இருக்கு. ஓட்டுக்கு ரூபா கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இன்னாருக்கு கொடுத்து ஓட்டு போட்டோம்னு சொன்னோம்னா, அப்ப அந்த ரூபா நமக்கு ஆக்சுவலா கொடுத்த இன்னொருத்தர் அப்ப அங்கேயா ஓட்டு போட்டு நம்மள கேட்டா என்ன பண்றது யோசிக்கலாம் இல்லையா? அதனால இது எல்லா குழந்தைங்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரஷர்ல இருக்கும்போது விஜய்க்கு ஓட்டு போடாதவங்க நான் விஜய்க்கு ஓட்டு போடலன்னு சொன்னா நமக்கு வம்பு சேரும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாம இருக்கலாம் இல்லையா? இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இங்க இருக்கு. இந்த சர்வே எந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால ஐ டோன்ட் கிவ் மெனி. எல்லாருமே சின்சியரா ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா வருஷமும் இதே மாதிரி தான். எக்ஸிட் போல் சர்வேங்கிறது எல்லா வருஷமுமே எல்லா நேரமும் எல்லாமே நடந்துகிட்டே இல்லை. பிரணாய் ராய் மிஸ்ஸஸ் காந்தி இறந்ததுக்கு அப்புறம் நடந்த இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் 1984 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் சர்வே ரொம்ப துல்லியமா கரெக்டா இருந்தது. ஆனா அதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் ஒன்று உண்டு. அதாவது எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா அந்நியாரம் ஒட்டுமொத்தமா மக்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஆதரவா திரண்டுருவாங்க. மிஸ்ஸஸ் காந்தி இறந்தது அது மாதிரி, ராஜீவ் காந்தி இறந்தது அது மாதிரி, எம்ஜிஆருக்கு உடல்நலம் இல்லாமல் இருந்தது அந்த மாதிரி நேரத்தில் அந்த பெர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதில் இந்த போல் சர்வேங்கிறது சரியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே பிரணாய் ராய் பண்ணும்போது நீங்கள் சொல்றீங்கல்ல 40,000 பேர் நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க 40,000 50,000 எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சாம்பிள் பிரணாய் ராய் அதை விட கம்மியாக எடுத்திருந்தாரு. ஆனால் அந்த இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது. 10+2+3 அதாவது 10 சீட் தான் ஜனதா பார்ட்டிக்கு, 2 சீட் ஜனசங்கத்துக்கு, அந்நேரம் பிஜேபிக்கு, பெரிய மீதி 3 கம்யூனிஸ்டுக்கு நினைக்கிறேன். மற்றது எல்லாம் காங்கிரஸுக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. கரெக்டா அதே மாதிரி இருந்தது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், அவர் இந்த சர்வே பண்ணலன்னா கூட, சர்வே பண்ணாமலே கூட அதை சொல்லியிருக்கலாமே, காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது, மகோன்னதமான வெற்றி, மிஸ்ஸஸ் காந்தி டெத்துனால அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல சர்வே உண்மை நிலவரத்தோட கம்ப்ளீட்டா ஒத்துப்போகும். மற்றபடி அப்படிப்பட்ட பரபரப்பு இல்லாத நேரத்துல நடக்கிற தேர்தலுடைய முடிவுகள் இந்த சர்வேகள் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு நம்ப வேண்டியதில்லை. 2011 2006 டு 2011 கலைஞர் ஆட்சி புரிஞ்சாரு. அப்ப அந்நியார் கலைஞர் ஆட்சி பத்தி பரவலா நல்ல அபிப்பிராயம் இருந்தது. எல்லா இதுவும் ஆஃப்டர் போல் சர்வே என்ன சொன்னாங்க, கலைஞர் தான் வரப்போறான்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு? கலைஞர் வரல. அப்போ இவங்க யாரும் சர்வே பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்தவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க.
அப்போ நீங்க வந்து சர்வே பண்ணும்போது இப்ப மொத்தம் 21 பார்ட்டி என்னமோ இவங்க கூட இருக்காங்க, டிஎம்கே கூட இருக்காங்க. இவங்க கூடயும் வந்து அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய அலையன்ஸ் பார்ட்டியுடைய மெம்பர்களையும் உங்களால கான்டாக்ட் பண்ண முடியுதா ஓரளவுக்காவது? அப்படின்னா தான் உங்களுடைய சர்வே வந்து பேலன்ஸா இருக்கும்னு சொல்ல முடியும். என்னுடைய அபிப்பிராயப்படி. அதனால இந்த சர்வேக்களுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல. நான் எலெக்ஷனை பத்தி நான் ஜோசியமும் சொல்றது இல்ல. வெயிட் பண்ணுங்க 4ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணுங்க. நேரம் தெரியும். சர்வே சாம்பிளிங்க பத்தி பேசும்போது ஆக்சிஸ் மை இந்தியா வந்து 44,000 பேரை வந்து சாம்பிளிங்கா பயன்படுத்திருக்காங்க. மின்னம்பலம் பார்க்கும்போது 48,000 பேர்த்த வந்து சாம்பிளிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது 5,5 கோடி வாக்காளர்கள்ல 44,000 அப்படிங்கிறது வந்து 1% கீழே தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாம்பிளிங் ஆனது கரெக்ட் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். சாம்பிளிங் வந்து இந்த அளவுக்கு எடுத்தா சரி கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி பேசணும்னா பல மணி நேரம் பேச வேண்டியது போயிடும். ஆனால் கரெக்டான சாம்பிளை அவங்க எடுக்க முடிஞ்சதா அதுதான் பிரச்சனை. ஆனால் 48,000ங்கிறது வந்து ரீசனபிளி குட் சாம்பிள் தான். இந்தியன் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கே 48,000க்கு கீழே எடுத்திருக்காங்க நம்பர். எடுத்து இந்த சமோதம் ஹவ் கம் நியரர் டு அக்யூரசி அது மாதிரி வந்திருக்காங்க. நீங்க சொல்வது போல இப்போ யாரை எடுத்தாங்க எத்தனை வயதுடையர் எடுத்தாங்கன்னு சொல்லி இந்த டீமோகிராபிக் லெவல் ஆகட்டும் இல்ல ஜியாகிராபிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே நீங்க மெத்தடாலஜி வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. அது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? உங்க குரல் கொடுக்குறாங்க, அவங்க மெத்தடாலஜி வெளியிடணும்னு நினைச்சா வெளியிடலாம், வெளியிடக்கூடாதுன்னு நினைச்சா அது அவங்கள வந்து இவங்க கம்பல் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய அது ஒரு ட்ரேட் சீக்ரெட் மாதிரி அவங்க எப்படி மெத்தடை வந்து சூஸ் பண்ணாங்கன்னு அதை வெளியில சொல்லணும்னு அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. அது அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன். வெளியில சொல்லணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா சொல்லலாம், ஆனா சொல்லணும்னு அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது. இந்த எலெக்ஷன் ஆனது ரொம்ப அமைதியாகவே நடந்து முடிஞ்சிருக்குது. அதாவது மக்கள் மனசுல என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ரொம்ப அமைதியாவே மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசுறத பார்க்க முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரியாகவும் இருந்திருக்கிறீங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் பணிபுரிந்த மாநிலங்கள்ல ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் சார்? இல்ல ஆளுங்கட்சியே இருக்கும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்குறீங்க களத்துல? பொதுவாக வந்து ஒரு எலெக்ஷன் நடத்துகிற அதிகாரிகளுக்கு வந்து டைரெக்டாக எலெக்ஷனில் நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல, நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது கலெக்டரும் எஸ்பியும் கூட கிடையாது. நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது லோக்கல் தாசில்தாரும் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தான். டே டு டே லைஃப்பில் அவங்க கூட வந்து தொடர்பில் இருக்கிறவங்க அவங்க தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப மச் மோர் அக்யூரேட்டாக வந்து தெரியும். இது வந்து கலெக்டர் வந்து என்ன பண்ணுவார், தாசில்தார் எல்லாத்தையும் வந்து ஒப்பீனியன் வாங்குவார், அந்த உங்கள் அசஸ்மெண்ட் கொடுங்கன்னு. அதே சமயம் கலெக்டர் எச்சரிக்கையாக இருப்பார், இந்த அசஸ்மெண்ட் கொடுக்குறவர் பயஸ்டாக இருக்காரா அன்பயஸ்டாக இருக்காரா, அவரை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் கலெக்டர் வச்சிருப்பார். அப்போ அது அந்த பேசிஸில் தான் அவருடைய இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கவா வேண்டாமான்னு சொல்லி தெரியும். உதாரணமாக உலுபேரியான்னு ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் வந்து சிஎமுக்கு ரொம்ப ஜோதிபாசுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு தோழர், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றவர், அதனால ரொம்ப நேர்மையானவர். அவர் மேலே ஜோதிபாசுக்கு ரொம்ப பிரியம் உண்டு. அப்போ ஜோதிபாசு வந்து இவர்கிட்ட கேட்டார், என்னுடைய எஸ்பிட்ட வந்து கேட்டார், பிரஷன் முகர்ஜின்னு சொல்லி எஸ்பி இருந்தார். அவர்கிட்ட வந்து கேட்டார், என்ன அவர் ஜெயிச்சிருவாரா சரி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டார். அப்போ என்கிட்ட இவர் வந்து கேட்டார், நம்ம இது வந்து சிஎம் கேட்குறாரு, யார் இது கரெக்டான ஆள் சரியாக சொல்லுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், சப் கலெக்டர் கேளுங்க, மதன் மோகன் மீனான்னு சொல்லி சப் கலெக்டர் இருந்தார், சப் கலெக்டர் கேளுங்க, அவர் வந்து கரெக்டாக சொல்லுவார். அவர் கேட்டார், அவர் சொல்ல செஞ்சிருவார் சார், மார்ஜின் குறையும் ஆனால் அவர் ஜெயிச்சிருவார் சார். அதையே அவர் கம்யூனிகேட் பண்ணார், மார்ஜின் குறையும் ஆனால் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நடந்தது. நான் அதுக்கப்புறம் மதனை கூப்பிட்டு கேட்டேன், மதன் எப்படி நீ வந்து மார்ஜின் குறையும் நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னான்னு. அவன் இதுக்கு வரிசையாக அவர் சொன்னார், இது வெரி இன்டெலிஜென்ட் ஷார்ப் ஆஃபீஸர். இந்த இடங்கள்லாம் இந்த எம்ஆர் டீலர்ஷிப்னு ஒன்று உண்டு, மாடிஃபைடு ரேஷன் டீலர்ஷிப் அப்படின்னு. எங்கள் இதில் அவங்க தான் ரேஷன் கடைக்கு வந்து எல்லா பொருளும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க. இந்த இடங்களில் அது வந்து பஞ்சாயத்து சமிதி வந்து எம்ஆர் டீலர்ஷிப்பை வந்து டிசைட் பண்ணுவாங்க யாருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ரெசல்யூஷன் படி நாங்கள் ஆர்டர் கொடுப்போம். அப்போ இவர் சொன்னார், இந்த 3 இடங்கள்ல இது மாதிரி வந்து எம்ஆர் டீலர்ஷிப் வந்து கைமாறுச்சு சார். இது வரைக்கும் சிபிஎம் சப்போர்ட்டராக இருந்தவங்கள தான் எம்ஆர் டீலர் போட்டிருந்தாங்க, அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவங்க மாற்றிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு டஃப் காம்படிஷன் இருக்கும். இந்த 3 இடங்கிறது அது வந்து ஏறக்குறைய ஒரு 20-30 கிராமங்கள். அதில் சிபிஎம் டஃப் காம்படிஷன் இருக்கும். எஸ்டாப்ளிஷ் ஆர்டர் வந்து மாறி போகிறாங்கன்னு பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் மீதி உள்ள இடங்கள்ல வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெரிய மாறுதல் கிடையாது. அதனால் இந்த 3 இடத்துல இவங்களுக்கு சிபிஎம்க்கு மார்ஜின் குறையும் அப்படின்னு சொல்லி நான் அசஸ் பண்ணேன் சார். இட் வாஸ் அ வெரி கரெக்ட் அனாலிசிஸ். அது மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் சிச்சுவேஷன் எப்படி மாறப்போதா. ஒரு ஸ்டேட் லெவல்லே எலெக்ஷன் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து சிஇஓ, சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர் அல்லது ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி இவங்க வந்து ஃபீட்பேக் வாங்கும்போது ஃபீட்பேக்கு கொடுக்குறவங்களுடைய இன்டெகிரிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கினாங்கன்னா அவங்க கொடுக்குறவங்களுக்கு 2 விஷயம் இருக்கணும்.
அவங்க வந்து பயஸ்டா இல்லாமலும் சொல்லணும், சரியானபடி சிச்சுவேஷன் அசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இந்த ரெண்டோட உள்ள ஆளுங்களையே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி இவங்க கேட்டாங்கன்னா அந்த அசஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு கவர்மெண்ட் மாறப்போதா இல்லையா அப்படிங்கிறது வந்து அசஸ் பண்ண முடியும். ஆனால் அப்படி அதிகாரிகள் வந்து ஒரு அரசு அதிகாரிகள் வந்து அரசு அதிகாரிகள் அரசு நடத்துகிறவங்கள தான் சந்திக்கணும். அதாவது பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறவர் வந்து சீஃப் மினிஸ்டர் தான். சீஃப் மினிஸ்டருக்குள்ள உள்ள மினிஸ்டர்ஸ் தான். லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை. ஹி இஸ் பார்ட் ஆஃப் தி பொலிட்டிக்கல் சிஸ்டம். அப்போ இன்னைக்கு வந்து அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லி வந்ததுன்னா எதுக்கு அவரை போய் பார்த்து வச்சுக்கிடுவோம்னு நினைக்கிறது வந்து அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ். இட்ஸ் நாட் கரெக்ட். அப்படி ராகுல் காந்தி போய் பார்த்துருக்காங்கன்னா அதுவும் தப்பு தான். இப்போ இங்கே கூட ஜூனியர் உடலும் சொன்னாங்க, சில அதிகாரிகள் வந்து மற்றவங்கள போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு அசம்ஷன் மற்றவங்க வந்து நல்லா ஜெயிச்சு வந்துடுவாங்கன்னு. அதனால தன்னை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படி போய் பார்க்கலாம். பட் இட் இஸ் அன்எத்திக்கல். நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அமைதியாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல். இப்போ பெண்டுலம் வந்து எப்படி சார் போகுது? ஒரே முட்டுக்கா இந்த சைடு ஆப்போசிட் சைடுல நகர்றதா, இல்ல நடுவுல இருந்துட்டு இந்த தாவேக்காவுனால சில மாற்றங்கள் ஏற்படும் பாக்குறீங்களா? இல்லை, தாவேக்கா வில் கிரியேட் அன் இம்பேக்ட், அதில் சந்தேகமே கிடையாது. புதுசாக வந்த தேர்ட் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் தாவேக்காவுக்குள்ள ஒரு அட்வான்டேஜ், அது பின்னாடி டிஸ்அட்வான்டேஜ் ஆகலாம். இன்னைக்கு உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இல்லை, அதனால அவங்க மேல நீங்க அதை செய்யலை இதை செய்யலைன்னு குறை சொல்லவே முடியாது. அப்போ ஒரு டெண்டன்சி வரலாம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற டெண்டன்சி வரலாம், ஜனங்கள் மத்தியில் டெண்டன்சி வரலாம். எத்தனை பேர் அப்படி கொடுத்து பார்ப்போமே டிசைட் பண்ணுவாங்க? அவங்க பிக் கொஸ்டின். ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பேங்க் வந்து உருவாகும். அது ரெண்டு காரணங்கள்லாம் உருவாகும். அவருக்குன்னு சொல்லி சினிமா நடிகர்ங்கிறதுனால உள்ள கவர்ச்சியினால வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்ல ஆட்கள் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி போவாங்க, நிச்சயமா போவாங்க. சினிமா நடிகர்கள் கவர்ச்சி வந்து நானும் பார்த்துருக்கிறேன். சில ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இப்போ என்னுடைய ஏஜ் குரூப்ல இதுல சிவாஜி கணேசனுக்கு அவர் பெரிய ஃபேன். சின்ன வயசுல சிவாஜி கணேசன் வந்து 1986 87 தான் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாரு. தமிழக முன்னேற்ற முன்னணி. இன்னைக்கு இப்போ 38 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சார். அந்நேரம் இவர் வந்து என்கிட்ட சொன்னார், கண்டிப்பா அண்ணனுக்கு தான் என் ஓட்டு அப்படின்னாரு. சிவாஜிக்கு ஏன் ஓட்டுனாரு. நான் உடனே கேட்டேன், ஏன் நீங்க அவருடைய ரசிகருங்கிறதுனாலயா அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட்டிக்காடா பட்டினமால இங்கிலீஷ்ல பொழந்து தள்ளுவார் தெரியுமான்னாரு. ஒரே அதிசயம். இதெல்லாம் ஒரு கிரவுண்டா அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு? ஆனா அப்படியே ரசிகர்கள் இருக்காங்க, இருக்கதான் செய்யறாங்க. அதனால அப்படி வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜயை பத்தி நான் என்ன கன்சிடர் பண்ண மாட்டேன். அவர் என்ன செஞ்சாரு செய்யல, என்ன சொல்றாரு சொல்லல, இதெல்லாம் இல்லை. அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேங்கிற அளவுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கலாம். ஆனா அதே சமயம் இன்னும் சில பேர் வந்து அவருக்கு ஓட்டு போடலாமா, ஒரு தேர்ட் ஃபோர்ஸா வந்தா அவர் என்ன செய்வார், பேசுற பேச்செல்லாம் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்றவங்க இருக்கலாம். ஆனா நிச்சயமா வந்து விஜய் உள்ள வந்ததுனால இது வரைக்கும் இந்த குரூப் அல்லது அந்த குரூப் இருந்ததுல இன்னைக்கு வந்து இன்னொரு இம்பாக்ட் வந்து சீமான் வந்து அந்த இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு. ஓரளவுக்கு 8% வரைக்கும் ஓட்டு வாங்கினாரு. இவரும் விஜயகாந்த் அது மாதிரி வாங்கினாரு. இவரும் அது மாதிரி ட்ரை பண்றாரு. இவர் எத்தனை பெர்சென்ட் வாங்குவான்னு எனக்கு தெரியாது. இப்போ அரசு அதிகாரிகள் பத்தி பேசும்போது, தேர்தல்ல அரசு அதிகாரிகள் அவங்களுடைய ஓட்டு அது எந்த அளவுக்கு பங்களிப்பு செலுத்துதுன்னு பாக்குறீங்க சார்? ஒரு ஆட்சி மட்டத்துல அதெல்லாம் எஃபெக்டிவா இருக்குன்னு பாக்கலாமா? ஒரு பக்கம் இளைஞர்கள் பத்தி பேசுறோம், புதிய வாக்காளர்கள் பத்தி பேசுறோம். இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களுடைய பங்கு என்னவாக இருக்குது சார் தேர்தல்ல? இல்ல, அரசு ஊழியர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நல்லது செய்யணும்னு சொல்லி நினைச்சாருன்னா, இப்போ பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கொள்ளையடிக்கணும்னு நினைக்கலாம். நம்ம கையில ஒரு 5 வருஷத்துக்கு அதிகாரம் இருக்கு, இதை வச்சு எவ்வளவு பணம் பண்ண முடியும் அவ்வளவு பணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். நல்லது செய்யணும்னு சொல்லி நினைக்கலாம். இந்த நல்லது செய்யணும்னு சொல்லி நினைச்சாருன்னா, அந்த நல்லது செய்யணும் எப்படி அவர் எது மூலமா செய்ய முடியும்? அரசு எந்திரம் மூலமா தான் செய்ய முடியும். ஸ்டேட் மெஷினரி மூலமா தான் செய்ய முடியும். அந்த ஸ்டேட் மெஷினரி வந்து அவருக்கு கோஆபரேட் பண்ணி செஞ்சாங்கன்னா, அதன் காரணமாக அவருக்கு நல்ல பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும். சந்தேகமே கிடையாது. இப்போ இவங்க வந்து இவங்களுடைய கடமையை தான் செய்யறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் வந்து சீஃப் மினிஸ்டர், கேபினெட் அங்கிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது அரசு அதிகாரிகளுடைய கடமை. சின்சியரா செய்ய வேண்டியது. அப்படி சின்சியரா செய்யும் போது எல்லா புகழும் வந்து அந்த பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஎம்க்கு தான் போகும். கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறதுன்னு சொல்லி வந்தாங்க. அது வந்து இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக்கலி கொடுத்துருவோம், ஒரு பைசா வேஸ்ட் ஆகக்கூடாது, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்கள அப்படின்னு எடுத்தது ஒரு நல்ல முடிவு. எந்த ஒரு காரியமே அது மாதிரி செய்யறதுக்கு நல்ல முடிவு தான். இன்கேப் லீக்கேஜஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அதை சிறப்பாக இந்த அதிகாரிகள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பரவாயில்ல சொல்லப்படுது. அப்போ ஒன்று செய்யணும்னு வந்து பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் நினைக்கும் போது அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்கிறதுனால இன்னைக்கு அதுக்கான நல்ல பேர் எல்லாமே வந்து திரு ஸ்டாலின் தான் போகும். இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் நிகழ்ந்தால், நல்ல முறையில் நிகழ்ந்தால் அதற்கான இது எல்லாமே இவர் வந்து எடப்பாடி வந்து 7.5% வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோட்டான்னு சொல்லி இது பண்ணாரு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது நல்லா பண்ணினாங்க அப்படின்னா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால உள்ள பொலிட்டிக்கல் கிரெடிட் எல்லாமே வந்து எடப்பாடி தான் போகும்.
ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய ரோல் ஒண்ணே ஒன்று தான். ஒரு உத்தரவு வந்ததுன்னா ஒரே ஒரு கேள்வி, அந்த உத்தரவு சட்டத்துக்கு உட்பட்டதா? அது சட்டத்துக்கு உட்பட்டதுன்னா அந்த உத்தரவை சின்சியரா வந்து செயலாக்கணும், அவ்வளவு. திமுக ஆட்சியில பார்க்கும்போது அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறத பார்க்க முடியுது. இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாருமே போராட்டம் நடத்துறத பார்க்க முடியுது. அப்போ அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் எலெக்ஷன்ல வந்து இம்பாக்ட் ஏற்படுத்துதா? இல்ல அந்த செக்மெண்டோடைய பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு அது முடிஞ்சிருதா சார்? அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொன்னேன். இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்தது வந்து ஏறக்குறைய எவ்வளவு எலெக்டரேட் இருக்காங்களோ பெண்கள், அதுல ஒரு 70% கொடுத்துருக்கலாமே மேபி. பெண்கள் எலெக்டரேட் எவ்வளவு இருக்காங்களோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ல 70% கொடுத்துருக்கலாம். அப்போ அவங்க வந்து இதுல திருப்தி பட்டிருக்கலாம் இல்லையா? நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து சில பேர் திருப்தி பட்டிருக்கலாம். புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி இவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்துலயுமே பலனடைஞ்சவங்க வந்து இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கலாம். இவங்க இன்னும் இந்த காரியம் எங்களுக்கு செய்யலைன்னு சொல்லி அதிருப்திப்பட்டவங்க வந்து அது மேல கோபத்தோடு இருக்கலாம். அப்ப எந்த இது வந்து யாரெல்லாம் பலனடைஞ்சாங்களோ அவங்கள பெரும்பாலானோர் வந்து அந்த நன்றியை காட்டலாம். பலன் பெறாம இருக்கும், இவங்க வாக்கு கொடுத்துட்டு நிறைவேற்றலன்னு சொல்லி நினைக்கிறவங்க தங்களுடைய அதிருப்தியை காட்டலாம். அப்ப இதுல எது வந்து நிக்கும்னு சொல்லி பார்த்தா, யாரு அதிக பலன் அடைஞ்சிருக்காங்க, யாரு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த நம்பர் பார்க்கணும். நம்பர் பார்த்துட்டு பொதுவா வந்து அப்படிப்பட்டவங்க நன்றி உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்க்கிறோம். அதுவும் வந்து உறுதி கிடையாது. இப்ப இன்னைக்கு செஞ்சதை விட நாளைக்கு என்ன செய்ய போறாங்கங்க பத்தி யோசிக்கிறவங்க இருக்கலாம். இப்ப இவர் வந்து எடப்பாடி வந்து என்னென்னமோ ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, ஸ்டாலின் என்னென்னமோ ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. இந்த 2 ப்ராமிஸ்ல வந்து எது பெட்டரா இருக்கு? இந்த 2 ப்ராமிஸ் பண்றவங்கள யாரை அதிகமா நம்ப முடியும்? இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்கு இல்லையா? அது எத்தனையோ அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடுவாங்க. அந்த அசஸ்மெண்ட்ல சார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசு நிர்வாகம் என்னன்னு தெரியும். இலவசங்களை எப்படி கையாளுறது அப்படின்றது தெரியும். இந்த இதுல விஜய் வந்துட்டு நிறைய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காரு. 2000 ஆகட்டும், மோதிரம் போடுறதாகட்டும், தாய்மாமன் சீர்கு கொண்டு வரதாகட்டும், அண்ணன் சீர் கொண்டு வரதாகட்டும், இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா? அது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கா விஜய்க்காக? அது மக்களை பொறுத்ததுங்க. அதை நம்புறாங்களா நம்பலையாங்கிறத பொறுத்தது. இப்ப ஸ்டாலினை பொறுத்த மட்டும் ஒரு நம்பகத்தன்மை இருக்குன்னு சொல்லி பொதுவாக பேசப்படுது. அது இவங்களே வந்து பிரேமலதா அம்மையாரே சொல்றாங்கல்ல, எனக்கு எம்பி போஸ்ட் கொடுப்பேன், ராஜ்யசபா போஸ்ட் கொடுப்பேன்னு எழுதி கொடுத்துட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை பத்தி, எடப்பாடி பத்தி சொல்றாங்க. ஆனா ஸ்டாலின் சொன்ன வாக்கை காப்பாத்தினாரு. பொதுவா ஸ்டாலினுக்கு வந்து சொல்ற வாக்கை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் இருக்கு. இந்த தரம் கூட தேர்தல் இருக்கே கனிமொழி வந்து சொன்னாங்க, செய்ய முடியாத எதையும் நீங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுக்காதீங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னாரு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த நீட் இதெல்லாம் வந்து ஒரு கசப்பான அனுபவம் இருக்கு. அவங்க வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலன்னு. அதனால இந்த தடவை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்னு சொல்லி சிஎம் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொன்னதை வந்து செய்வாரு. இப்ப இவங்கள பொறுத்த மட்டும் ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் சொன்னது பல காரியங்களை செஞ்சாங்க. ஆனா தங்கத்துல தாலி அப்படின்னு சொன்னதுல வந்து 3 வருஷமா அந்த ஸ்கீம் வந்து நிப்பாட்டிட்டாங்க. கொரோனாவுக்கு காரணம் சொன்னாங்க. கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இவங்க எல்லா பார்ட்டியுமே சொல்றது அத்தனையும் செய்யறதுக்கு நிதி வசதி இருக்கா? உடனடியா எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமானா நிச்சயமா உடனடியா எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஆனா டிஎம்கே வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஏடிஎம்கே நிச்சயமா பதவிக்கு வந்தா முயற்சி பண்ண, இப்ப தடவை பதவிக்கு வந்துட்டாங்கன்னா முயற்சி பண்ணலன்னா அடுத்த தடவை கண்டிப்பா பதவி கிடைக்காது. அது நிச்சயமா தெரியும். ஏன்னா இது வந்து லார்ஜஸ்ட் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷனை கவர் பண்றது. அப்ப அந்த பாப்புலேஷன் வந்து ஐதர் பிளீஸ்ட் ஆர் டிஸ்பிளீஸ்ட். அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து பெரிய ஓட் பேங்க். அதனால வந்து வாக்கு கொடுத்தா அதை செய்யணுங்கிற கட்டாயம் வந்து இருக்கு. விஜய் வந்து கொடுத்திருக்கிற சில வாக்குறுதிகள் வந்து நிச்சயமா நடத்த முடியாத வாக்குறுதிகளை வந்து சில வாக்குறுதிகள் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என் சீமான் கூட என்ன சொன்னாரு, விவசாய தொழிலாளர்கள் அத்தனை பேரை அரசு பணியாளர்கள் ஆக்கிடுவேன்னு அவருடைய வாக்குறுதிகள் ஒன்று இருக்கு. நிறைய வாக்குறுதிகள் இருக்கு. இவர் இலவசமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், விவசாயத்துல வந்து விதைக்கிற நேரத்திலையும் அறுக்கிற நேரத்திலையும் அறுவடை செய்யற நேரத்திலையும் தான் ரொம்ப விவசாய பணியாளர்கள் தேவைப்படுவாங்க. ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னா ஒரு 25-30 பேர் வந்து அந்த விதைக்கிற காலத்துல ஒரு 4-5 நாளைக்கு வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி அறுவடை காலத்துல அதே மாதிரி ஒரு 7 நாளைக்கு வந்து 25-30 பேர் வந்து வேலை பார்ப்பாங்க. மேனுவலா எல்லாம் செஞ்சா. இன்னைக்கு அதுக்கும் மிஷின் வந்துருச்சு, அது வேற விஷயம். மீதி உள்ள நாட்கள்ல விவசாய நிலம் வந்து உங்களுக்கு இந்த மானோ கிராப், டபுள் கிராப், ட்ரிபிள் கிராப்னு சொல்லுவாங்க. சில நிலங்கள் வந்து மானாவாரி நிலம் சொல்லுவாங்கல்ல, இந்த தண்ணி இல்லாத நிலம், தண்ணி மானத்தை பார்த்து தான் அந்த நிலங்கள் இருக்கும். இது தஞ்சாவூர் பெல்ட் மாதிரி இடத்துல வந்து 2 போகம் வந்து விளையும். இன்னும் சில இடத்துல 3 போகம் விளையிறதும் இருக்கு. 3 போகம்ங்கிறது பெரும்பாலும் நெல்லை போடுவோம். 2 போகம் நெல் போடுவாங்க. குருவைன்னு போடுவாங்க, சம்பான்னு போடுவாங்க. அடுத்து இன்னொன்று வந்து இந்த காய்கறி இந்த மாதிரிலாம், கடுகு இது மாதிரிலாம் போடுவாங்க. நல்ல செழிப்பான நிலத்துல 3 போகம் விளையும். இந்த 3 போகம் விளையிற இடத்துலயே உங்களுக்கு 150 நாளைக்கு மேல வேலை கிடையாது. ரொம்ப அதிகமா போனா 150 நாளைக்கு மேல வேலை கிடையாது. அதான் பெரும்பான்மை தொழிலாளர்களுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க 150 நாள் மட்டும் ஒருத்தங்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்டு, அதுவும் 150 நாள்ங்கிறது 3 போகம் விளையிற இடத்துல. நீங்க 365 நாளும் சம்பளம், ஏன்னா அரசு பணியாளர்னு வச்சதுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்ல.
அத்தனை நாளும் சம்பளம் கொடுக்கணும்ல. அப்ப இதை விட பெரிய இலவசம் என்ன இருக்கு? இது கவர்மெண்ட் ட்ரெஷரியை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லி உணர்ந்திருக்காங்களா? உணர்ந்து செஞ்சிருக்காங்களா? இந்த மாதிரி வினாக்கள் வரும் இல்லையா? அதனால சில இது வந்து சொல்றது வந்து அஹ், நிறைவேற்ற முடியாதவைகள். அது விஜய் சொல்றதும் சரி, இவர் சொல்றதும் சரி. இது எடப்பாடியோ அல்லது ஸ்டாலின் சொல்றதோ நிறைவேற்ற முடிந்தவைகள்னு நிறைய இருக்கலாம். ஆனால் அவைகள் தேவையானவைகளான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பேசப்படுது. ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பேசுறாங்க. நான் இப்ப கேட்டிருக்கேன் நானு. ஃப்ரிட்ஜ் வந்து தேவையா? அதாவது உங்களுக்கு டிவி தேவை. ஏன்னா டிவியில வந்து வெறுமனே சினிமா மட்டும் பார்ப்பாங்க. பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு வானிலை அறிக்கை எங்க எங்க வீட்ல வேலை பார்க்குற பெண்கள்லாம் வானிலை அறிக்கையை பார்க்குறாங்க. என்கிட்ட பேசுவாங்க. நாளைக்கு சாயந்தரம் மழை பெய்யும்னு சொல்றாங்க. அப்ப நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு போயிட்டுமா? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நிச்சயமா டிவிய வந்து பார்க்குறது மற்ற காரியங்களுக்கும் பார்க்குறாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் குடுக்குறதுங்கிறது, அவங்க என்ன உள்ள வந்து லேப்டாப்ல வந்து இன்டர்நெட் போட்டு வெறுமனே இதையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சினிமாவ பார்த்துட்டு இருக்க போறாங்க? எத்தனையோ விஷயங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள். அவங்க அது மூலம் இப்போ உள்ள மாணவர்கள் வந்து கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகள்லாம் அவங்க நெட்ல போய் பார்த்து அங்கருந்து டீட்டெயில்ஸ் எடுக்குறாங்க. நான் பார்த்துருக்கேன். இப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரிட்ஜ் வந்து தேவையா? இப்ப எத்தனை உழைக்கிற மக்கள்ல எத்தனை பேர் வந்து 3 நாளைக்கு 4 நாளைக்கு சேர்த்து வச்சு சமைச்சு வச்சுக்க போறாங்க? அப்ப நான் என்னுடைய அபிப்பிராயம் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் திங். பட் இட் இஸ் நாட் எ வெரி புரொடக்டிவ் திங். இந்த மாரி எல்லாரும் சொல்றது இப்ப ஸ்டாலின் இதையும் முழுசா படிச்சா நிச்சயமா 1, 2வது நான் சொல்ல முடியும். இது தேவையான்னு சொல்லி கேட்க முடியும். எல்லாருமே அது மாரி செய்றாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா அடிப்படை தேவைகள தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிற வாக்குறுதிகள் அதாவது இலவசங்கள்னு சொல்றது தப்பு. விலைமதிப்பற்றவைன்னு சொல்லி கலைஞர் சொன்னாரு. விலைமதிப்பற்றவையும் இருக்கு, இலவசமும் இருக்கு. விலைமதிப்பற்றவைங்கிறது என்னது? எதெல்லாம் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்கு உதவுமோ, மாணவர்களுக்கு சைக்கிள் குடுக்குறது, டாய்லெட் வந்து பெண்களுக்குன்னு அதிகமா டாய்லெட் கட்டுறது ஸ்கூல்ல. இந்த மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் குடுக்குறது, இந்த மாணவர்களுக்கு லேப்டாப் குடுக்குறது, புஸ்தகம் குடுக்குறது, அவருடைய கல்விக்கு தேவையான எல்லாமே செய்றது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் குடுக்குறது. ரொம்ப பெரிய ரொம்ப 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 பெரிய திட்டம் அது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் குடுத்ததுங்கிறது. அதே மாரி பெண்களுக்கு வந்து இந்த ரூ. 1000 குடுக்குறதுங்கிறது, அவங்களுக்கு வந்து எம்பவர்மென்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப இலவச பயணம்ங்கிறது ஹெல்ப் பண்ணுது. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்கு வந்து உதவுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா எல்லாமே எல்லா திட்டங்களுமே அப்படி வந்து கிடையாது. அதனால மத்ததெல்லாம் இந்த சோசியோ எக்கனாமிக் டெவலப்மென்ட்க்கு உதவாத எல்லாமே இலவசங்கள் என்று அழைக்கப்பட வேண்டும். அவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனா நீ பிளே டூ த கேலரி எல்லாமே கம்ப்ளீட்டா அது மாரி தடுக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் வந்து பாலிடிக்ஸ்க்காக செய்யத்தான் செய்வாங்க. அதத்தான் நம்ம பார்க்கணும். நிறைய பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம்.